அது பேர் என்னது, நம்ம இது ஒன்று தேவை. அந்த ஸ்மார்ட் கீயுடைய பேட்டரி லோன்னு காமிக்குது. அது ஏன்னு தெரியல. பட் லைட் எல்லாம் நீட்டாக எரியுது அதில். ஸோ அந்த ஒரு செல்லும் வரும்போது வாங்கிட்டு வா. அதுக்குள்ள பேமெண்ட் நான் வேணும் தந்துடுறேன். அந்த அங்கே நம்ம பண்ண மாட்டோம் சார். சரி சண்டே இருக்கா சார்? தௌசண்ட் தான் சார் எடுத்து செக் பண்ணுங்க சார். சரி தரோம், நீங்கள் 1000 செக் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுவீங்க. 7 ரூபா மேடம். ஆமாம் 7 ரூபா. நீங்கள் 1000 க்ளோஸ். நான் இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் போகணும் இன்னைக்கு. என்ன செய்யணும் அப்போது? சார் நான் இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் கிளம்புறேன். கன்னியாகுமரி கிளம்பணும். வழியில் எங்கேயாவது நான் வந்து வண்டி எனக்கு வந்து சில டைமில் டீ குடிக்கிறது எடுக்கிறதுக்கோ நம்ம நிறுத்துவோம். திருப்பி ஸ்டார்ட் ஆகலைன்னு என்ன செய்வோம், இல்லை சார்ஜ் போடக்கூடிய நேரத்தில் நம்ம ஆஃப் ஆக்கி விடுவோம். திருச்சி பக்கத்தில் போகும்போது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகலைன்னா இது டாடா ஹேரியர் என்னப்பா? நேற்றும் உங்க பசங்க இதே போலதான் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணா, நான் இன்னைக்கு அதே போல அந்த சின்ன பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி லைனை கலட்டி விட்டுட்டு திருப்பி பண்ணேன். ஸ்டார்ட் ஆச்சுது. அப்புறம் திருப்பி ஒரு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துட்டு இப்போ என்ன ஸ்டாப் பண்ணி இருக்கிறேன். இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகலை. எந்த பேட்டரிப்பா? டைம்ல அப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஓடணும். ஜம்ப் செட் தான் சார் பண்ணாங்க. ஜம்ப் செட் தான் பண்ணிருக்காங்க. பேட்டரி தான் பார்க்கணும். எவ்வளோ ஆகுது அது? வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுதுப்பா. 1 மாசம் ஆகுதா? காலேஜ் Yes, sir. See, the vehicle is 1 month old vehicle. We have bought it in last month. Okay. And just starting won't serve me because I want to travel around 1000 kilometers from here to Kanyakumari tonight. So I need something permanent where I cannot go and sleep in the mid road along with my wife and my kids. ப்ராப்ளத்துக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்கு. So our technician will be visiting your station. They will fix the issue. If issue is not resolved, so we will tow your vehicle and drop it at service center. Pardon? Our technician will be come and check your vehicle. See, are you responsible for Tata or you are someone else? இது ஒரு ஃபெயிலியர் மாடல். I am calling from Tata Motors Group. Are you from Tata Motors? No, I am not from the Tata Motors. But we are working for the Tata Motors. Whether you are working or are you representing Tata to me now? If not, please cut out the call and go away. If you are representing the Tata Motors, then speak to me now. Sir, I am calling from Tata Motors Roads and Assistance. You are representing Tata Motors, am I right? Yes. Then speak responsibly to me, okay? Don't speak like an idiot to me. Speak like a person who is responsible for a company service person. You are telling that I am not responsible, then I am not from Tata. I am not, sir. I am not. Are you from Tata or not? Tata Motors has given your number to me. Are you from there or not? Tata Motors. Then speak responsibly to me. Just wait 1 minute. I will conference your call in Tamil. Just 1 minute. நேத்து இதே போல ஆச்சுது. நேத்திக்கா? அப்போ அவங்க மெக்கானிக் பிறகு வந்து நைட்டு ரெடி பண்ணாங்க. அப்படியா? ஓகே. என்ன ரெடி பண்ணா? இதே போல அவனுங்க வரும்போது எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுது. அவனுங்க பிறகு சொன்னானுங்க கீ எல்லாம் உங்களுக்கு மேனுவல் கீ எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு. ஓகே சார், லைன்ல காத்துறது நன்றி. நான் டாடா மோட்டார் ரோட் சைடு ஸ்டேஷன்ல இருந்து முகமது பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு வண்டி வந்து இங்க நிக்குது சென்னையில. வண்டி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நேற்று வந்து ஸ்மார்ட் கீ வந்து ப்ராப்ளம் சொன்னாங்க. திருப்பி வந்து ஸ்மார்ட் கீயை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அதில் பேட்டரி லோன்னு சொல்லி காமிக்குது. எனக்கு நீங்கள் பேட்டரியை மாற்றுறீங்களோ கீயை மாற்றுறீங்களோ எதை மாற்றுறீங்களோ, வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு மாதமும் 15 நாள் ஆகுது. 45 நாள் ஆகுது. 7-8 முறை இதே ப்ராப்ளம் எனக்கு ஆயிடுச்சு. நேற்றும் உங்கள் பசங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இதே இஷ்யூ. இப்போ என்ன வண்டி எனக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். நான் என் பொண்ணு பிள்ளைங்க எல்லாருமே நாகர்கோவில் கிளம்பணும். எவனோ ஒருத்தன் ஃபோன் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட சொல்கிறான், நான் டாடா மோட்டார்ஸ் கிடையாது, நான் வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு.
ஓகே சார், சிரமத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும் சார். எனக்கு வண்டி இங்கே நிற்கிது, உங்களால் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வண்டியை ரெடி பண்ணி தர முடியுமா முடியாதா? இல்லடி சார் இதுல வந்து நம்ம வந்து இப்போ கரண்டா உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல, ரைட்? ஸோ நம்ம டெக்னீஷியன் வருவாங்க, டெக்னீஷியன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஒன்ஸ் ஒரு முறை வந்து நீங்க சர்வீஸ் சென்டர்ல போய் விசிட் பண்ணீங்கன்னா அங்கே நான் சர்வீஸ் சென்டரில் போன வாரம் தான் வண்டி சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்தோம். சேம் இஷ்யூ இதே போல் சொல்லி தான் எடுத்தோம். சார்ஜ் இல்ல சார், எனக்கு புரியுது நீங்க போன வாரத்துல எடுத்தீங்க. பட் இப்போ வந்து லைக் ஆர்எஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து லைக் இப்போ வந்து ரோட் சைடு சிஸ்டம்ல உங்களுக்கு கால் கனெக்ட் ஆயிருக்கு. வண்டி எப்போ உங்களோட ரோட் சைடு சிஸ்டம்ல பிரேக் ஆகுது? நீங்க ரோட்ல போய் இந்த வண்டி ரோட்டில் தாங்க ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆகுது. அதனால தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டெக்னீஷியன் அல்லது கோயிங் வந்து வண்டி ப்ரோ பண்ணி சர்வீஸ் டாக்டரும் மைனர் ரிக்வயர்னா சரி, இப்போ வரக்கூடிய பையன்ட்டு அந்த ஸ்மார்ட் கீக்குள்ளே செல் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். நான் அதுக்குள்ள பேமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். அது வந்து அந்த செல் வந்து லோன்னு காமிக்குது, எனக்கு அது தெரியாது. அதுதான் ப்ராப்ளமாக என்ன ஏதுன்னு. மாட்டி அவுட் ஆஃப் பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில ஆக்சிலரி பேட்டரின்னு ஒன்று இருக்கு. அந்த பேட்டரி தான் வந்து கீயை டிடெக்ட் பண்ணும். அந்த பேட்டரி வந்து கீ டிடெக்ட் பண்ணாத போது அவங்களுக்கு வந்து கீ நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி காட்டும், லைக் கீ அவுட் ஆஃப் ரேஞ்ச் அந்த மாதிரி வந்து சிக்னல் காட்டும். சரி, உங்க டாட்டா குப்பை வண்டியுடைய ஏதாவது சர்வீஸ் செஞ்சு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட பேசி நான் மண்டை தான் வலிக்குது. ஓகே சார்.